கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, இதோ உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதோ நம்முடைய ஊழிய பங்காளர் ஒருவருடைய குடும்பத்திற்கு நானும் சோஃபியும் மற்றும் சில சகோதரர்களுமாக சென்று அந்த குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு கிருபையும் சமாதானமும் கர்த்தர் சமூகத்தில் உண்டாகும்படியாக கூறி, இதோ இப்பொழுதும் அவர்களோடு நாங்கள் சில நேரங்கள் இருந்து அவர்களுக்கு தேவ செய்தி ஒன்றையும் நான் வழங்கினேன். அவர்கள் குடும்பத்திற்காக நானும் சோஃபியும் ஜெபம் ஏறெடுத்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நான் வழங்கிய தேவ செய்தியினை நீங்களும் கேட்டு ஆசீர்வாதம் பெற உங்களுக்கு இதோ வழங்குகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த நாளிலே உங்கள் வீட்டிற்கு வரும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். நம்முடைய ஊழியத்தின் பங்காளர்களாக இருக்கிற உங்களுடைய வீடு செழிப்பதாக, அது கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறுவதாக. நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடியினால், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறபடியினால் ஆண்டவர் உங்களுக்கு சகல அனுகூலங்களையும் நிறைவாய் கட்டளையிடுவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வசனத்தை உறுதியாய் பிடித்திருக்கிற ஒரு குடும்பம் என்பதை வீடே காட்டி கொடுக்குது. நான் ஏற்கனவே பேசின லேவியராம் 26:9 என்ற வசனத்தை, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்தேன், உங்களை பலுகும் பெருகும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கை தேடப்படுத்துவேன். நான் பிரசங்கம் பண்ணதை அப்படியே வசனமாக எழுதி கையில் எழுதி வச்சுருங்க. யார் எழுதுனது? மகாதான் மூத்த வரைஞ்சிருக்கா, எழுதியிருக்கா. அழகாக வசனம் பைபிள் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கிற. ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சமூகத்தில் இங்கே கிளம்புறப்ப ஒரு அருமையான ஒரு வசனம் எனக்கு கிடைத்தது. ஏசாயா 28:16. ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவர் இயேசுவை குறித்து எப்படி இருந்திருப்பாருன்னு புலவர்கள்லாம் எழுதினதாக சொல்லி தொன்றுட்டு வரும்பொழுது, அவருடைய நெற்றி நீளமான நெற்றி, அவருடைய முகத்தில் அமைதி எப்பயுமே இருக்கும், பதஷ்டமே இல்லாத முகம்னு சொல்ல கேட்டிருக்கிறேன். அது எந்த அளவு உண்மையோ தெரியல. ஆனால் விசுவாசிக்கிறவன் பதறான். நம்ம முகத்தில் மற்றும் வாழ்க்கையில் பதஷ்டம் வேண்டாம். நம்ம தகப்பன் ஆடுறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டது, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? என்னோட அப்பா ஏசப்பா நீங்க ஆடுறீங்க. ஏசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க ஆடுறீங்க ஐயா. சர்வ அதிகாரம், அதாவது ஒன்றான மெய்தேவனாகிய ஆண்டவராகிய ஆட்டுக்குட்டியான ஒரு இடத்துல இருக்குது. ஆம், மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அப்படி இருக்கிறார். சர்வ அதிகாரம் படைத்தவராக இருக்கார். அவர் கையில் ஆழகை. முதல்ல எல்லாரும் பிதாவை கர்த்தர் என்றோம். ஆம், அவர் கர்த்தரே. என்றாலும் குமாரன் வந்த பொழுது, அவர் உயிர்த்து எழுந்த உடனே அவங்க சொன்னாங்க, அவர் கர்த்தர். அதனால கர்த்தருடைய சகோதரர்கள் இங்கே இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லப்பட்டது. கர்த்தர், அவர் கர்த்தர். கர்த்தர்னா ரூலர், ரூலர்னா ஆளுகிறவர், அரசாட்சி செய்கிறவர். ஸோ இன்னைக்கு நமக்காக உயிர் கொடுத்து மரித்த பிறகும் கடைசி சொட்டு ரத்தம் இருந்ததையும் வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு ஏவுதல் ஒரு மனுஷனுக்கு அழகாக வந்தது. அவர்களுடைய காலத்தின்படி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காமல் முழங்கால்களை உடைச்சிருவாங்க. உடைச்சிட்டா ப்ரீத் பண்ண முடியாமல் வேகமாக உடனே டக்குன்னு செத்துருவாங்க அந்த கள்ளர்கள் அல்லது அப்படி அக்கிரமம் பண்ணவங்க. அப்படி இவருடைய காலை முறித்து போடாமல் அவர் ஏற்கனவே மரித்துட்டார்னு பார்த்த உடனே
விழாவிலே ஈட்டி கொண்டு பாய்ச்சினார்கள். அப்ப அவருடைய இருதயத்தில் மறைந்திருந்த கடைசி சொட்டு ரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்தது. அந்த கடைசி சொட்டு ரத்தமும் கடைசி சொட்டு தண்ணீரும் நமக்காக சிந்தினவர், உயிரையே பொருட்படுத்தாதவர் நம்மளை பார்த்துக்கிடுவாரு. பதஷ்டம் வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைக்கு திடீர்னு ஏதோ ஒரு சிறு சுகவீனம், காய்ச்சல், பதஷ்டப்பட வேண்டாம். இப்போ மற்றவங்க இப்படி எப்படி சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை, கவலையில் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். இது ஏதோ சிறு அறியாமையினால் வந்திருக்கலாம், ஏதோ சரியான அளவு சுகமாக கையை சுத்தப்படுத்தனால தான் வந்திருக்கோம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்முடனே இருக்கிறார். அப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் கர்த்தர் நம்முடனே இருக்கிறார். அவர் யார்? அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவர். அதில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அடுத்து அவர் நம்மை மீட்பதற்காக மீட்பரானார். மீட்கிறது எப்படின்னா, அவரே சிருஷ்டித்த வல்லமையில் கூடிய அதிகாரங்கள், துரைத்தனங்கள். பாருங்க, எபேசியர் 6:12 படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கு வேதம் சொல்லுது, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அவைகளெல்லாம் பிசாசுகள் அல்ல, துரைத்தனங்கள். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் பொல்லாத ஆவிகள், ரைட்டு. அந்தகார லோகாதிபதிகள், அந்தகாரத்தின் உலக அதிபதிகள். அதுக்கு அடுத்து நல்லவைகள் இருக்கு, துரைத்தனங்கள், அதிகாரங்கள். இவைகளெல்லாம் காட் அப்பாயிண்ட் பண்ணது, தேவன் செட் பண்ணது. அப்படிப்பட்ட துரைத்தன அதிகாரங்களோட நமக்கு ஏன் போராட்டம்னா, அவங்களுக்கு சிலது புரியாது. அதனால அவங்க சிலதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக, சிலதை சோதிக்கிறதுக்காக சிலதெல்லாம் பண்ணுவாங்களா இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ரெசிஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஆவியில் ஜெபம் பண்ணி, ஆவியில் நிரம்பி, இல்லை நான் தேவ பிள்ளை, என்னிடத்தில் எந்த ஒரு குறைபாடு இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஆவியில் நிரம்பி நிற்க வேண்டியது இருக்குது. அதனால தான் பவுல் சொல்றார், துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடும் கூட நமக்கு போராட்டம் உண்டுப்பா. துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் ஒரு மனுஷனை விட 72,000 கோடி மடங்குன்னு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவ்வளோ பெருசாக இருக்கும். அதோடு நம்ம சண்டை போட்டு எப்படி ஜெயிக்கிறது? அதனால் மீட்பர் ரத்தம் சிந்தியிருக்கிறார். தான் சிருஷ்டித்த எந்த ஜீவராசிகளுடைய தாக்குதல், மிருக ஜீவன்களோ, இப்படிப்பட்ட அதிகாரங்களோ துரைத்தனங்களோ தாக்கி ஏன் பிள்ளைங்க செதஞ்சு போயிடக்கூடாது, அதுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன். ஆகவே மீட்பர், ரட்சகர், பாவங்களுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன். ரட்சகர், மீட்பர். ஏசாயா 54:5 அவர் உன் மீட்பர் என்று எழுதியிருக்கு. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அப்ப அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர், அவர் உன்னை மீட்பர். அது எதுல இருந்து மீட்டுக்கிட்டாரு? இப்படிப்பட்ட ஹயரார்கிஸ், அதிக வல்லமை உடையவைகள் எதுவுமே தப்பா உங்களை தாக்கி உங்களுக்கு தீமை செஞ்சிடாதபடி அந்த ரத்தம் நிக்குது. அப்ப நீங்க அப்படி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆவியில் தெரியுது அப்படின்னா முழங்கால் போடணும், பதறக்கூடாது, பாஷ்டப்படக்கூடாது, உட்கார்ந்து பாடணும். இயேசுவின் ரத்தமே, அவர் மீட்க சிந்திருக்க ரத்தம். மீட்பர் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ரத்தத்தினாலே, அதான் அவர் மீட்பர் தானே. அதான் அவர் பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எதுவும் என் குடும்பத்தை சேதப்படுத்த அனுமதி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஜெயிக்கிறேன். பதஷ்டம் வேண்டாம், ஜெபம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க. டோன்ட் வரி, ஜெயிச்சிடலாம், வின் பண்ணிடலாம், எல்லா யுத்தங்களையும் ஜெயிச்சிடலாம், ஓடலாம். இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால ஜெயம் எடுக்கிறேன், ஜெயம் எடுக்கிறேன்னு ஜெயிச்சு கெட்ட சொப்பனங்களோ எந்த விதமான எதிர்ப்புகளோ இல்லாம, பதஷ்டம் இல்லாம உங்க வாழ்க்கையை தொடருங்க.
சிருஷ்டிகர் என்னை கைவிட மாட்டார். அதான் விசுவாசம். ஆனால் பதஷ்டமே வேண்டாம். ஒரு மிகப்பெரிய ராஜா படையோடு நிற்கிறார். கிட்டத்தில் ஒரு குட்டி குழந்தை, அவருடைய குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு பயம் இருக்குமா? இல்லை. எங்கள் அப்பா ராஜா, ஏராளமான ரதங்கள் இருக்கு, கோடி கணக்கான வீரர்கள் இருக்காங்க, தாண்டி நான் இருக்கேன், பாதுகாப்பாக இருக்கேன். அவர்களோடு இருக்கிறவரை பார்த்து நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஒரு பெரிய சேனையோடு எந்த அளவு தேவன் ரதங்களோடு வர்றாராம். தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் பாத்தீங்களா? தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000 இருக்கு. உங்க வீட்டுக்கு தேவன் வந்திருக்கிறாருன்னா எத்தனை ரதம் வந்திருக்கும்? 1000 இருக்கும். சர்ச்சுக்கு வந்தா அவருடைய ரதங்கள் எத்தனையா இருக்கும்? 10,000 10,000 இருக்கும். எத்தனை 10,000 தெரியல, நிற்கும் ரதங்கள். இப்ப பயம் வேண்டாம். I believe சிருஷ்டிகர் என்னை கைவிட மாட்டார். I believe என்னை தேடி வந்திடும். I believe சிருஷ்டிகர் என்னை கைவிட மாட்டார். I believe நச்சுகம் என்னை தேடி வந்திடும். சிருஷ்டிகர் கூட இருக்கிறார். 10,000 ரதங்களோடு என்னோடு இருக்கு. எலிசாவை பார்த்தீங்களா? அவர் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருந்தார். வேலைக்காரன் ஆண்டவரே வேலைக்காரன் கண்ணை திறந்துடும், அவனுக்கு ஆவிக்குரிய உலகமே தெரிலப்பா, உண்மையே புரிஞ்சுக்க தெரில, விளக்கமாக காட்டும். அவருடைய அந்த பள்ளத்தாக்கு மற்றும் அந்த இடங்கள் எல்லாம் 1000 அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளை நிற்க கண்டான். அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, நம்மோடு இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு கலக்கம் இல்லாம, எந்த ஒரு பயம் இல்லாம நீங்க வாழுங்க. ஆமென். நீங்கள் நன்மை செய்து எந்த ஒரு ஆபத்திற்கும் பயப்படாது இருப்பீர்களானால் நீங்கள் சாராளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள்னு எழுதியிருக்கே. பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்திலும் வரும் போராட்டங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னா என்னன்னா, நிறைய ஆங்கிளில் மக்கள் திங்க் பண்ணுறாங்க. அதுதான் காரியம். சுய சித்தம் என்பது இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் சாய்ஸஸை கொடுக்குது. ஒவ்வொருத்தர் ஒரு கலர் ட்ரெஸ் போடுறாங்க, ஒவ்வொருத்தவங்க வெவ்வேறு விதமான உடை அலங்காரம் பண்ணுறாங்க, சிகை அலங்காரம் பண்ணுறாங்க. நமக்கு அதில் எல்லாம் போய் எனக்கு அடாத மிஞ்சின கருமங்கள் எல்லாம் தலையிடுறது இல்லைன்ற தாவீது போல நின்றுக்கிட்டோமே ஒழிய, எல்லாத்துலேயும் போயிட்டு நீங்கள் எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, பொறுப்பு, அவங்க கற்றுக் கொடுத்துருக்கலாம். அல்லது அவனுடைய தேவன் அவனை நன்றாய் உணர்த்துகிறான்றது போல அவங்கள கர்த்தர் சில நேரங்களில் அடையாளங்களுக்கு உணர்த்தியிருக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுறணுமே ஒழிய, எதுக்காக சொல்கிறேன்னா, இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் சுய சித்தத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எடுத்து ஓடுவாங்களா. அதில் நம்மளை சிலர் பகைப்பாங்க, சிலர் வெறுப்பாங்க, சிலர் தூஷிப்பாங்க, சிலர் சபிப்பாங்க, அப்படிலாம் வரும். சிலர் வேண்டாத விதமான கிரியைகளை தங்களுக்கு இருக்க அதிகாரம் பதவி வச்சு செய்யலாம், என்னென்னமோ நடக்கலாமா இருக்கும். ஆனால் ஒன்று விசுவாசிக்கிற நமக்கு என்ன தெரியணும், இதுக்கு எல்லாம் மேலா சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறார். சர்வாதிகாரியாகிய கர்த்தர் வீற்றிருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன், பதற வேண்டியதில்லை, அவர் பார்த்துக்கொள்வார். அப்ப நான் என்ன சொன்னேன், சிருஷ்டிகர் கூட இருக்கிறார், ரெண்டாவது அவர் மீட்பர், மூன்றாவது அவர் மேய்ப்பராக இருக்கிறார். ஏன் பதற வேண்டியதுன்னா, அடுத்து என்ன செய்யணும்பான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, அவர் கூட இருந்து சொல்லி தருவார். மேய்ப்பர் ஆடுகளுக்கு வழி சொல்லி கொடுக்கிறார். ஆடுகளுக்கு வழி தெரியாது, புதுசாக ஒரு காட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வர முடியாதா, அவங்களா நடந்து வரட்ட வர தெரியாது. ஆனால் ஆடுகளின் மேய்ப்பன் முன்னே நடந்து போகிறார். அந்த ஆடுகள் மேய்ப்பனுடைய பாதத்தை பார்த்து அழகாக பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. ஆடுகள் தலையை தூக்க கூட செய்யாது, மேய்ப்பனுடைய பின்னாடி பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு கூட்டமாக. நமக்கு முன்னே ஒருவர் போகிறவர் இருக்கிறார், அவர் ஆண்டவர். ஆண்டவர் அப்படி போகிறப்ப நமக்கு உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொன்ன, அதான் மேய்ப்பருடைய பணி. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைன். ஏன்னா ஆலோசனை சொல்லிகிட்டே இருப்பார், மகனே இந்த மாதிரி நட,
இந்த காரியத்தில் இப்படி ஞானமாக இருந்துக்க உணர்த்துவார். எல்லாமே சத்தம் கேட்கணும்னு இல்லை, உணர்வு வரும், நல்ல யோசனை வரும். யோசனையில் போடுவார். சடுதியாய் அவர்களுக்கு அந்த யோசனை வந்ததுன்னு எழுதியிருக்கிற போல் அந்த யோசனை தாட் போடுவார். அப்போ ரைட், கர்த்தர்கிட்ட இது வந்திருக்கு. ஒரு சொப்பனம் கொடுப்பார், ஒரு தரிசனம் கொடுப்பார், ஒரு சிறு மெல்லிய சத்தம் கேட்கும். அமர்ந்து பெரிய சத்தங்கள்லாம் தாண்டி தீர்க்கதரிசிக்கு என்ன கிடைச்சிச்சு? கடைசியில் மெல்லிய சத்தம். அந்த ஒரு சின்ன சத்தம் கிடைச்சோடனே ரைட், நமக்கு அடுத்து என்ன செய்யணும்னு புரியுது. பவுலுக்கு என்ன ஊழியம் செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. திடீர்னு சொல்லி அவருடைய ஸ்கெடியூலில் வித்தியாசம் வருது. மக்கதேனியா நாட்டுக்காரர் வந்து நிற்கிறார். நான் மக்கதேனியாவிலிருந்து வரேன், எங்கள் ஊருக்கு வாங்க பவுல், நீங்கள் இங்கேயே பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் கூட வந்து பேச மாட்டீங்களா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அருமையான வெளிப்பாடு அவர் கிடைச்ச உடனே மக்கதேனியாவுக்கு போறாரு. மேய்ப்பர் இருக்கிறார், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்றவர் இருக்கிறார். அழகா காத்து நடத்துவார், பதஷ்டமே வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசிக்கிறோன்னு பாரு. விசுவாசம் எவ்வளவு இருக்கணும்? ஆலன் பால் அளவு இருக்கணும். ஆலன் பாலுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கு? இல்லை மோசே மாதிரி இருக்கணும். மோசைக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்தது? பவுலை போல விசுவாசம் இருக்கணும், அந்த அளவு வேணும். ஆண்டவர் ஏசு சொன்னார், அப்பா இவங்க எவ்வளவு அளவு இருந்தா போதுன்னு சொல்றேன், கவனி பாருங்க. மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் இந்த காரியம் உங்க அவிசுவாசத்தினாலதான் அப்படின்னு சொல்லிட்டு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். இப்ப கவனிங்க, கர்த்தர் ஆண்டவர் இயேசு சொன்னார்னா அவர் சொல்லியிருக்காரு, வானம் பூமி ஒளிந்து போனால் நான் சொன்ன வார்த்தைகள் ஒளிந்து போகுது. அவர் சொன்ன வார்த்தையை எடுத்துக்கணும். கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும். மஸ்டர்ட் சீட், கடுகு அளவு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், ஆனால் ப்ராப்பராக சொல்றதுக்கு வார்த்தைகளை புரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றதுல அர்த்தம் இருக்கும். இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ அப்படின்னு சொல்லணும். இன்னொரு இடத்துல சொல்ல, இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து இங்கிருந்து பிடுங்கொண்டு நடுக்கடலிலே போய் நடப்படுவாயாக. இப்ப நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா, விசுவாசம் இருக்கு, என்னத்தை செய்வாங்கன்னா, இந்த மலையை அழிக்கிறேன் அப்படின்றாங்க. பா சொல்றத புரி, இந்த மலை இங்கிருந்து வேற இடத்துக்கு போகணும் சொல்லு, இந்த காட்டத்தை மாத்திரம் அழிஞ்சு போட்டோம். ஏசு சபித்தார், நாம் இப்போ உனக்கு சொல்லி கொடுக்குற ட்ராக்கை கண்டுபிடி, இங்கேருந்து பிடுங்கொண்டு இன்னொரு இடத்துல நடப்படணும். அப்போ விசுவாசம் கரெக்டாக இருந்துக்கிட்டா கடுகு அளவு இருந்தால் போல மூவ் பண்ணலாம், எதையும் மூவ் பண்ணலாம். வாழ்க்கையில் எதையும் மூவ் பண்ண முடியும்னு கற்றுக்கிடுங்க விசுவாசத்தினால. அதில் கடைசி என்ன சொல்றாரு? உங்களால் கூடாத காரியம் ஒண்ணும் இராது. ஏன்னா நீங்க வச்சிருக்கிற விசுவாசம் யார் மேல வச்சிருக்கீங்க? சிருஷ்டிகர் மேல, சர்வ சிருஷ்டிகராகிய தேவன் மேல. ஆம், உங்களுக்காக துரைத்தனங்கள் அதிகாரங்கள் கைக்கு உங்களை விலக்கி காக்க, பொல்லாத மனுஷர் கைக்கு உங்களை விலக்கி காக்க, மற்றும் எல்லா நோய் கிருமிகளுக்கு விலக்கி காக்க மீட்பராக, அப்புறம் உங்கள் பாவங்கள் எல்லாவற்றிற்காகவும் மரித்து இரட்சகராக வந்து உயிர் தெழுந்து நிற்கிறாரு. அவரை விசுவாசிச்சு நீ போறதுனால உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அவ்வளவுதான், இதோட சாப்டர் க்ளோஸ். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அப்ப நீங்க பதறாதீங்க, அப்ப மூவ் பண்ணுங்க, ஆண்டவர் நாமத்தினால செயல்படுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணிய பிறகு உங்கள் விசுவாசத்தை நீங்க செயலாக்கத்துக்கு கொண்டு வாங்க. என்னுடைய பிள்ளை வருகிற கல்வி ஆண்டுல முதல் மாணவியா அல்லது முதல் மாணவனா வருவானாக, அப்படி வரும்படியாக விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப நீங்க விசுவாசிங்க, மூவ் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க தொழில் செய்ய புறப்படுறீங்க, நல்லது. உங்க தொழிலில் கை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இது அற்பமான ஒரு
தொழிலை செய்கிறேன் அல்லது அற்பமான ஒரு ஆரம்பத்தில் நிற்கிறேன், என்னை ஆசீர்வதிச்சு ஆபிரகாமை போல ஈசாக்கை போல 100 மடங்கு பலன் அடைகிறவனா ஒரு நாள் மாற்றணும் ஐயா. இன்னைக்குன்னு இல்லை, ஒரு நாள் வரணும், அன்னைக்கு எனக்கு 100 மடங்கு பலன் நீர் தரணும். அதை நான் விசுவாசிக்கிறேன். ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் நீர் என்னோடு இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். இதனால நம்மோடு அவர் இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் நம்மோடு இருக்கிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபை ஆசீர்வதித்த நம்மோடு இருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தாவே, நீர் என்னை உயர்த்த வல்லவர் என்று விசுவாசிக்கிறேன். கடன் பிரச்சனைன்னு ஒரு மலை வந்திருக்கு தெரியாம, திடீர்னு சொல்லி ஒரு நோய் சொந்தத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்களுக்கு, அல்லாட்டி உறவினர் பெற்றோர் அவங்களுக்காக கவனிச்சிங்க, ஒரு பெரிய கடன் ஆயிட்டீங்க. இப்போ இந்த கடன் நீங்களாக போய் தேடிக்கிட்டீங்க, தற்செயலாக வந்துச்சு, பரவாயில்ல, இந்த மலையை உருட்டிடுவோம், டோன்ட் வரி, இந்த மலையை தள்ளிடுவோம். விசுவாசத்தினால நல்லா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், கர்த்தாவே இது நீக்கும். அப்புறம் அவர் சாயலில் நீங்கள் இருக்கீங்க, ஆமாம் கட்டளை போடணும். எப்படி கட்டளை போடணும்? இந்த மலையை பார்த்து சொல்கிறேன், இது இப்புறம் நீங்கி அப்பாலே போவதாக. இந்த மலை அப்புறம் போகட்டும், வேற யாருக்குன்னு சொல்லக்கூடாது. அதில் தான் இருக்கு சப்ஜெக்டே. ஆண்டவருடைய வல்லமை கிரியிச்சோன்னா மனுஷர் அட்டாக் பண்ணக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒரு யுத்தத்துக்கு போயிருக்கும் போது இருக்கிற மரங்கள், நீங்கள் கொத்தவளம் போட்டு உட்காந்துருக்கீங்க, மரங்கள்லாம் பார்க்குறீங்க, அதை வெட்டி எரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடாதீங்கப்பா. அது கனியை நீ பூசிக்கலாம், அது யூஸ் பண்ணு, மரத்தை சேதப்படுத்த வேண்டாம்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய மைண்ட் புரிஞ்சுக்கிடணும். அப்போ இன்னொருத்தர் எனக்கு இருக்க கடன் எதிரிக்கு போகாதுன்னு சொன்னால் போகவே போகாது. அந்த அளவில் தான் இன்னைக்கு பல விசுவாசிகள் லோ கிரேடில் நின்றுட்டு இருக்காங்க. நோ அப்படி சொல்லாத. அவன் உனக்கு எதிரியாக இருக்கிறான்னா ஏன் காரணம், என்ன காரணம், ஏதோ ஒன்று இருக்குன்னு நினச்சி விடு. அவனை பற்றிய கவலையை மறந்துரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். அவன் என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறான், பரவாயில்ல, ஒரு நாள் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான். அந்த எம்ஐஎஸ் இல்லாமல் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான். என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? அந்த எம்ஐஎஸ் எடுத்துட்டா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அந்த எம்ஐஎஸ் ஒரு நாள் போயிடும், ஒரு நாள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரன் பண்ணுங்க. அந்த தேங்கிட்டு ஐயோ அவன் என்னைய தப்பாக நினைக்கிறானே, கர்த்தாவே அவனை மாற்றுவீராக, இல்லை நான் இப்படி பண்ண போகக்கூடாது. எதையுமே டேமேஜ், மரத்தை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றது, மனுஷரை டேமேஜ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நம்ம ஜெபம் எப்படி? கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன், நீர் எல்லாம் பார்த்து கொள்வி, எல்லாம் பார்த்து கொள்வி, ஹல்லேலூயா அப்படி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. அப்ப நீங்க ஆண்டவருடைய கைகளில் ஒப்பு கொடுத்து மலையை பார்த்து அப்பாலே போ, கடன் தொல்லையே நீ விலகு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளையிடுறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளையிடுறேன். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளையிடுறேன். ஆண்டவர் இப்பொழுது ஆற்றி போடுவாரா? ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பாருங்க, எண்ணி சில நாட்களில், சில வாரங்களுக்குள்ள, சில மாதத்துக்குள்ள அப்படியே கரைஞ்சி ஓடி போயிடும். ஒரு நாள் வந்தோடனே நீங்க சொல்லுவீங்க, அடடா அந்த கடனை இப்ப இல்லை, எப்படி ஆண்டவர் மாற்றிட்டார்? ஆமா மாற்றிட்டார். அப்ப ஆண்டவர் சொல்றார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இருக்காது, ஜஸ்ட் பிலீவ் இட். ஆண்டவர் இன்னைக்கு கற்றுத்தரார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் பிலீவ் இட். ஆமென். நீங்க இப்படி வளர்ந்து வர்றீங்கன்ற மற்றவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க உங்களை வெளியேந்து பார்ப்பாங்க, பாரியா இவர் எங்கேயோ கொள்ளையடிச்சார், எப்படியோ வந்திருக்காரு, எப்படியோ உயர்ந்துட்டார், சொல்லட்டுமே, அப்படி 2 பேர் சொல்லட்டுமே. நம்ம கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அந்த நேரத்தில் பதஷ்டம் நமக்கு வேண்டாம். ஒரு நிமிஷம் அப்படியே எழுந்து நிற்போமா? நீங்க சொல்லுங்க, நான் உம்மை அறிந்திருக்கிறேன் கர்த்தாவே, விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். காடு அளவு விசுவாசம் உங்கள்கிட்ட கண்டிப்பா எல்லாத்தையும் இருக்கு, நீங்க யூஸ் பண்ண தெரியாம இருக்கீங்க, அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. காடு அளவு விசுவாசம் கண்டிப்பா எல்லார்ட்டையும் இருக்குது. பயப்படாதீங்க, விசுவாசத்தை பயன்படுத்துங்க, அவ்வளவு போதும். உலகத்துல உங்களுக்கு எதிரான மலைகளெல்லாம் அகற்றிடலாம். உங்களுக்கு எதிராக இருக்கிற மரங்கள் போல நடப்பட்டு மனுஷர் கொண்டு வந்து நட்டு வச்சிருந்தாங்கனாலும் அது அருகமையா கடல்ல நடுவில் ஒரு
ஐலண்டில் போய் உட்காருன்னா அது ஒரு கடலில் நடுவில் இருக்க ஒரு தீவில் போய் உட்காரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிதானே அர்த்தம். கடலில் நடுவில் என்னது, ஒருவேளை ஒரு தீவாக இருக்கலாம் நான் கற்பனை பண்ணுறேன். அப்படி இருக்கலாமா? இருக்கலாம். அப்படி ஆகவே ஒன்றை புரிஞ்சுக்கிடணும், ஆண்டவருடைய வல்லமையினால் எல்லாம் கூடும். உங்களுக்கு சுகவீனமோ பலவீனமோ போராட்டமோ எதுவும் ஒன்று நிற்காது. நம்ம போற இடம் பெருசு, பரலோகம். ஆமா, ஹெவன். ஆமா, பரலோகம். அப்படிப்பட்ட மகிமையான ராஜ்யம். ஆம், தேவனுடைய கிங்டம், அவருடைய பேலஸ். அதுக்கு நம்ம போகிறோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னாரே, அதிலே நம்மை வைத்து வாழ வைக்க போகிறார். என்னாலும் சுகித்திருப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்து சொல்லுவீங்களா? கர்த்தாவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் இனி பதற மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு இனிமேல் பதஷ்டம் வேண்டாம் ஆண்டவரே, பதஷ்டம் வேண்டாம். பதஷ்டம் அல்ல, பதறி பதறி மற்றவர்களிடத்தில் பேசினது வேண்டாம். ஒரு நிதானம் வரட்டும், பதஷ்டம் இல்லாமல் இருக்கட்டும். நீங்க இனிமேல் என்னாலுமே துதிப்பீர்கள், என்னாலுமே பதற மாட்டீங்க, இனிமேல் என்னாலுமே துதிப்பீர்கள். அதுதான் நீங்க விசுவாசத்தோடு. ஒரு நாள் ஒரு பக்தனுக்கு ஆண்டவர் சொன்னாராங்க, என்னாலுமே நீ துதிப்பாய். அந்த வார்த்தையை வச்சு அவர் அந்த பாட்டை எப்பயுமே பாடிட்டு இருப்பாராம். அதுபோல அந்த ஒரு பக்தனின் அவர் விசுவாசத்தோடு பாடுவாராம் அந்த கீர்த்தனையை. அவர் எழுதலை, அந்த கீர்த்தனையை அப்படி விசுவாசத்தோடு பாடுவாராம். அப்ப நீங்க என்னாலுமே நீங்கள் துதிப்பீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையில உன்னத நான் செய்த, இந்நாள் வரையில உன்னத நான் செய்த நில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பிள்ளையுடைய வீட்டிற்கு வந்து இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு பேச ஜெபிக்க நானும் சோஃபியும் அவர்களோடு கூட நேரத்தை செலவிட நேர் கிருபை பாராட்டினதற்காக ஸ்தோத்திரம். இதோ இப்பொழுது உம்முடைய கரமானது இந்த அன்பு குடும்பத்தினரை ஆதரிக்கட்டும், உயர்த்துவீராக, நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவருடனே கூட சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. God bless you all.